ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது பலாப்பழம் சீசனுங்கிறனால தோட்டத்தில் நிறைய பலாப்பழம் வந்துச்சு. அதில் பலாப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. அதை வச்சு தான் செய்யலான்னு இன்றைக்கி ஒரு பலாப்பழ கொட்டையை வச்சு ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு பலாப்பழ கொட்டையை தோல் நீக்கி சின்னதாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மாங்காய் நல்ல புளிப்பானதாக எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து குக்கரில் 5 விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு தேங்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்தோன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கேன், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 பிஞ்சளவு மிளகாய் தூள் சேர்த்து தாளித்து இப்போது நம்ம குழம்போடு சேர்த்துட்டோன்னா சூப்பரான சம்மருக்கு ஏற்ற ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.